ஜோதிடர் ராம்ஜி சுவாமி அப்படிங்கிறவர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்ல தீய சக்தி ஏவி விடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காருங்க. இதை கேட்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல குணம் படைச்சவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர், எல்லார் வைத்தியம் நினச்சி சாப்பாடு போட்ட ஒரு தர்ம பிரபு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் நிறையா உடல் உபாதைகளுக்கு ஆளாகி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே இறந்து போனார். அவருக்கு எதுக்குங்க இந்த நிலமை? இப்படிப்பட்ட மனுஷனுக்கெல்லாம் இப்படிலாம் வரவே கூடாது அப்படின்னு மக்கள் இப்போவும் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கண்ணீர் மல்க அவரோட சமாதியில் தங்களோட இது கேள்விகளை முன் வச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்களுக்கு வந்து நான் சொன்னேன்னா அவருடைய உடம்புல தீய சக்தி, அதாவது நெகட்டிவ் வைப் வந்து ஏவி விடப்பட்டது அவரோட உடல் நலத்தை பாதிக்கிறதுக்காக. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு பாதிப்பானார். கரலாக்கட்டையில் குஸ்தியெல்லாம் பழகின ஒரு மனுஷன் உடம்ப அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தவர் 3 பேர் ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கும்போது கூட என்னால் ஒருத்தால தனியாக நின்று அவங்கள சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு தில்லாக இருந்த ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் உடஞ்சி போகிறதுக்கு காரணம் அவர் உடம்புல ஏவி விடப்பட்ட அந்த தீய சக்திகள் தான், அதாவது நெகட்டிவ் வைப்பு தான். அதுதான் இந்த அளவுக்கு காரணம். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களால் தான் இந்த மாதிரிலாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை சொன்னாருங்க. அவர் சொல்கிறத கேட்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்தது. என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. என்ன இருந்தாலும் அவர் ஒரு தெய்வ பிறவி தான். ஸோ அதனால தான் கருடன் வந்தது. கருடன் வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், இவங்க இறந்தப்போ கருடன் வந்து வட்டம் அடிச்சது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாதுங்க. அவரை பூ உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் அந்த கருடன் வந்ததே. ஸோ இதை வந்து மக்கள் வந்து இல்லை கருடனை பறக்க விட்டுருப்பாங்க அப்படிலாம், எந்த கருடனை பறக்க விட்டாலும் யார் பறக்க விடுற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து போகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாருங்க. எது எப்படியோ விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் அவரோட உடல்லையும் அவரோட குடும்பத்துக்கும் ஏவி விடப்பட்ட இந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. இந்த நெகட்டிவ் வைப் இன்னும் அவங்க குடும்பத்தை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அவங்க விடுபடணும்னா அவங்க வீட்டில் சில பூஜைகள் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அவங்களுடைய குடும்பத்தார் என்னை அழைத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் அந்த நெகட்டிவ் வைப்பை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை இது பண்ணி பாசிட்டிவ் வைப்பாக மாற்றுறதுக்கான பூஜைகள்லாம் நான் செய்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி லகரம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே ஒரு பேர் பெற்ற ஒரு ஜோதிடர் தான். நிறைய பேருக்கு இவர் கணித்து சொல்லியிருக்கிறாரு. அடித்து சொல்கிறாரு இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கா? ஸோ விஜயகாந்த் அவர்களை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி வழிகளை யுக்திகளை தேர்ந்தெடுத்தது யாராக இருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. எது எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் உண்மையான ஆன்மா, உண்மையான சுத்தமான ஒரு மனிதர். ஸோ அவரோட ஆன்மா இப்போ சொர்க்கத்தில் கடவுளுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.